ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டோம். அதனால் வந்து இந்த வெங்காயம் தான் வந்து அந்த கிரேவியெல்லாம் வர்றதுக்காக நமக்கு போடுறதுங்க. அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இதை நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணுங்க. நல்லா பொரிய விட்டுறணும் வெங்காயத்தை. இந்த பட்டர்லேயே வந்து எல்லாமே வணக்கணுங்க. நல்லா 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. நம்ம சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 7 போட்டுக்கலாங்க. இல்லைன்னா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க போதும். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. உப்பு நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பெல்லாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன், இந்த சின்னதாக தான் இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கணுங்க. அது பாருங்கள், சுகரும் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. அதில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுங்க. இதில் வந்து நான் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், அது 3 மட்டும் இது பண்ணிங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொடி பண்ணி வச்சதை நான் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது பொடி பண்ணி வச்சுருந்தீங்க, அதை இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வணக்கணுங்க. கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கணுங்க. தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இதிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன் இந்த சால்ட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து இதில் போடும் போது அந்த உப்பில் வந்து போட்டு ஊற வைக்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. அதனால் கொஞ்சம் வந்து கை சூடு தாங்குகிற அளவுக்கு அவ்வளோதாங்க போதும். ரொம்ப கொதிக்கலாம் போட வேண்டாங்க. லேசாக சுட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக பபிள்ஸ் வந்தது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த உப்பு தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாங்க. எண்ணெயிலலாம் பொரித்து போடலாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கு. அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்படி வந்து நான் எல்லாமே முழுகிற அளவுக்கு நல்லா வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊறட்டுங்க. இது நமக்கு அது ரெடி ஆகிற வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கொஞ்சம் அந்த பச்சை வாசம்லாம் போயிருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா பாருங்கள், நான் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறினதுனால நல்லா பாருங்கள், இப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள். நம்ம செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஆயிடுங்க. இது வந்து நமக்குனிங்கன்னா அப்படி ஆயிடுதுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்றதை பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது என்ன பண்ணால் இப்படியே எடுத்து நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா அப்படியே நம்ம மேலேயே தெளிச்சிருங்க இது. அதனால் என்ன பண்ணலாங்க, இது வந்து இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து இந்த மாதிரி வடிச்சுக்கலாங்க. இப்படி அமுக்குனிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடுங்க அதில். அவ்வளோதாங்க, நல்லா வடிஞ்சிருச்சுப்பா. அவங்க மிக்சியில் போட்டு நம்ம வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து வடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த பட்டரை போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்சியிலலாம் வடிகட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. தக்காளி வெங்காயம்லாம் தெரியாத அளவுக்கு அரைச்சிட்டேங்க. இப்போ அந்த வடிகட்டின தண்ணி இது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மிக்சியை வந்து நம்ம அந்த அரைக்கும் போது கொஞ்சம் நிறைய அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடுங்க. அது கொஞ்சம் நம்ம பன்னீர் ஊற வச்ச தண்ணி இருந்தது இல்லைங்களா, இந்த தண்ணி இருந்தது இல்லைங்களா, இந்த தண்ணியே போட்டு அந்த மிக்சியில் கொஞ்சம் அலசி இதை எடுத்து வச்சுட்டாங்க. இதை இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் அப்படி நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இதையும் போட்டுக்கலாங்க. இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையுமே அதில் ஊற்றிக்கணுங்க. அதனால் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க அது. அதனால் நீங்கள் இதெல்லாம் போடாதீங்க. பாருங்கள், கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோங்க, ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சதுனால லேசாக பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது இல்லைங்களா. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. நல்லா மேலேயே தெரிச்சிருங்க நமக்கு. இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. பன்னீர்லாம் போட்டுட்டேன். போட்டு சும்மா அப்படியே கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பட்டர் அதில் போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்களா, காய வச்சுருக்கேன், அதை வந்து லேசாக அப்படியே நுணுக்கி போடுங்க. அப்படி இல்லாதவங்க ஒன்றும் பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த பொடியை வந்து போட வேண்டியதில்லை.
நம்ம அந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆடையோடு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலையும் இதில் ஊற்றிக்கலாங்க. அது வந்து காய வச்சு எடுத்து வச்ச பால் தான் அது. இல்லை க்ரீம்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. நம்ம கடையிலலாம் வாங்கிட்டு வந்து போட வேண்டியது இல்லைங்க. இந்த ஆடையவே நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஆடையோடு கொஞ்சம் வெண்ணையாக தெரியும் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அடுப்பில் போட்டதுனால உங்களுக்கு காட்டுறதுக்காக இது பண்ணுறாங்க. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ மெத்துன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ரொம்ப சாஃப்டாகிருங்க, ரொம்ப மெத்துன்னு இருக்குங்க. நீங்கள் அதாவது எண்ணெயிலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வராதுங்க. சாப்பிடும் போது நல்ல கல் மாதிரி இருக்குங்க. இது வந்து நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் தான் மூடி வச்சோம். இது பாருங்கள், இந்த வெண்ணெயெல்லாம் வந்து கரைஞ்சி நல்லா வந்துருச்சுங்க இந்த இடத்துல. இப்போ அவ்வளோதாங்க, எடுத்துடலாங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.